அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு பாதகாதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் யோகாதிபதியான சனி பகவானுடன் இணைவு பெற்று சுழல்கின்றார். அடுத்த மாதத்தில் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார். இதனால் அதற்கு முன்பாகவே அனைத்து நன்மைகளும் நடந்து முடியும். குரு பகவான் வலிமையுடன் 7ஆம் இடத்தில் நிற்கின்றார். உங்கள் ராசிக்கு
12ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் கிரகத்தின் வலிமையான சுழற்சியால் கெடுபிடியும் அனாவசிய மன இறுக்கமும் ஏற்பட்டாலும் பாதகமில்லாமல் தான் நகரும். எதிர்பாராத பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் துவங்குவதற்கு முன்பே எதிர்கால உயர்வுக்கான சாதக செய்தி ஒன்றும் இனிமையுடன் வந்திருக்கும். இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் இடையூறு பாதகம் பெரிதாக ஏற்படாது. குடும்ப விஷயங்களிலும் நன்மை தொடரும். எதிர்ப்பு, போட்டி, எதிரி விஷயங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். உத்தியோகம், பணி, பதவி விஷய மேன்மை ஏற்பாட்டு ஊதிய கவலைகளும் தீர்க்கப் போகின்ற மாதம் இந்த மாசி மாதம். கடன் வழக்கு, பஞ்சாயத்து விஷயங்கள் முடிவுக்கு வரும். இளம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாகவே ஈடேறும். உங்கள் இல்லத்திற்கான உயர்தர உடைமைகள், பொன்பொருள், ஆபரணங்கள், வாரிசுகளின் எதிர்கால தேவை என்று திட்டம் போட்டு இருக்கின்ற விஷயங்களில் சாதகமான உயர்வுகளும் ஏற்படும். இந்த மாதம் 3வது வாரத்திலிருந்து சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொன்னான அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். இந்த மாத சனி மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகளும் உண்டாகும். தொழில், வியாபார, நிர்வாக, பட்ஜெட் விஷயங்கள் லாப வரவுகளை கொடுக்க போகின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதனால் நல்ல மாற்றங்கள் வரும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூடும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2, 7, 11 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகின்றான். இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குடும்பத்தில் கெட்டி மேலும் கொட்டும் வாய்ப்பும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிகார பலம் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கைகூடும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். திருமண முயற்சிகளில் இருந்த தடை விலகும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநடச் செல்லும் வாய்ப்பு போன்றவை இந்த காலத்தில் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டு. மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. தொழில் வெற்றி நடை போடும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு கைகூடும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிப்பார். சுப செலவுகள் அதிகரிக்கும். கை நிலவி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு திருப்தி தரும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மங்கள ஓசையை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நேரம் இது. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே எதிரிகள் விலகுவார்கள். எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும். தொழில் முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் உண்டு. 12இல் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் ஏற்படலாம். பதவி உயர்வை முன்னிட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்க்க நேரிடும். ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தும் யோகம் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அவரது பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். 7இல் குரு இருப்பதால் வாழ்வில் வசந்தம் வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இதுவரை நஷ்டத்தில் சிக்கியிருந்த தொழில் இப்பொழுது லாபத்தில் இயங்க தொடங்கும். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்க போகின்றது இந்த மாசி மாதம். மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகள் குடும்பத்தார் மூலம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எல்லாவித முயற்சிகளுக்கும் லாபம் கிடைக்கும். கலைஞர்கள் சொந்த தொழிலில் ஈடுபட போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவி பொறுப்பு வாய்க்கப் போகின்றது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், பூராடம், உத்திராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், அஸ்தம். இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.